பேக் டு தினேஷ் வைட்லின் சேனல். இந்த பார்க்க போகிறேன் மேக்ஸ் 7 சேலஞ்ச். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். மேக் கிடைக்காம நம்ம வந்து கில் எடுக்கக்கூடாது மக்களே. அப்போ தான் எனிமிஸ்டாக இருக்கிறாங்க. பட் அவங்க அடிக்கலாம். அடிச்சு ஃபை தான் அடிக்கணும். அடித்து கொண்டே இருக்கணும். இந்த பேரலில் உட்காந்து கூட தினேஷ். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ வந்து மேக்ஸ் 7 சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ண வந்திருக்கோம். நம்ம 2 சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனலில். இந்த 2 சேனலும் பார்க்கணும் போய் 2 சேலஞ்சு பார்க்கணும் போய் பார்த்துட்டு வந்துருக்க மக்களே. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபடி மேனேஜர்ங்களா நான் நாக்காக எங்களுக்கு ரிவ்யூ பண்ணிடாத ப்ளீஸ். ரிவ்யூ பண்ணிடாத. ரிவ்யூ பண்ணிட்டானுங்க. நம்மளையும் ரிவ்யூ பண்ணுவானுங்களா? அது ஹெல்ப் மீன் கத்தோம். அது கூட நான் கூப்பிட்டேன். வந்து போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வேஸ்ட் மேட்சாக தான் போகணும்னு நினைக்கிறேன். இதாவது பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் ஆக்கிடலாம். இது ஒரு மேக்ஸ் 7 டைம்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். மேக்ஸ் 7 வந்து இந்த மேட்ச் எல்லாம் முடியல, நான் பூயா எடுக்க முடியலன்னா நான் வந்து பாட்டு கன்ஃபார்ம் போடுறேன். ஓகேவா? பாட்டு இந்த மெடிக்கல் சேலஞ்சு போட்டோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் மெடிக்கல் சேலஞ்சுக்கு பார்த்தீங்களா? அதே மாதிரி ஒரு சீரீஸ் தொடங்கி அதே மாதிரி பண்ணிடலான்னு நான் நினைக்க மாட்டேன். ஜோன் டைமில் அப்புறம் இந்த இந்திக்கார பைப்பில் இப்போ எழுதி கேட்காங்க. ஸோ மேக்ஸிமம் எடுக்க முடியலன்னோம், ஏன்னு தான் தெரியல. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இந்த USB 2 வச்சு ஆடுவோம். என்ன சொல்கிறீங்க? நெக்ஸ்ட் மேட்ச் மேக்ஸ் 7 எடுத்து ஆடிடும் என்ன சொல்கிறீங்க? நெக்ஸ்ட் மேட்ச் மேக்ஸ் 7 எடுக்கணும். மேக்ஸ் 7 எடுக்க முடியவில்லை. இந்த மாதிரி இப்படி விட்டு எடுக்கணும் மக்களே. பெரிய வீடியோ போடல பரவாயில்ல, சின்ன வீடியோ வந்தாலும் பரவாயில்ல. எப்படி இதில் எடுத்து தீரணும். என் மேக் வர நம்ம எடுக்க முடியல. மேக் சேலஞ்சு ஒன்று பண்ண முடியல. மேக்கு ஒன்று எடுத்தது கேட்குற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு OB29 கவர் பண்ணால் நம்ம வந்து ட்ரைனிங் கிரவுண்ட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் கிடையாது. ஏன்னா அதில் வந்து நம்ம ட்ரைனிங் கிரவுண்டில் அப்படி என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு காட்ட போகிறோம். லைவா எமௌண்ட்டு போட்டுக்கிட்டே மெடிக்கல் சுற்றிட்டு வரேன். அவங்க வருங்க முடிச்சுட்டு வேதானே ஃபஸ்ட்டுக்கு USB 2 வச்சு அடிச்சிருக்கோம். USB 2 சார்ஜர் போடுறது. USB 2 சார்ஜராக வாங்கப்பா. தெரிஞ்சு USB 2 சார்ஜர் சொல்லலான்னு நினைக்கிறேன் கைஸ். எஸ் கைஸ், ஓகே USB 2 சார்ஜர் வச்சுப்போம். மேக்ஸ் 7 சார்ஜர் நம்மளும் வாங்கலாம். அதுக்கப்புறம் இது பேர் வந்து USB 2 சேலஞ்ச். ஓகேவா? நான் ஒருத்தன் தாக்குறேன். அந்த டீமில் 2 பேர். நம்ம எப்படி அடித்து இந்த USB சார்ஜரை நம்ம ஜெயிக்க போகிறோம் தான் டவுட்டு. நான் என்னட்டு சொன்னது எங்கே போகிறானுங்க? கைஸ் முடிச்சிட்டாருங்க கைஸ். என்ன நியாயம் விடாது. சரி, மேக் எடுத்துகிட்டு மேக்ஸ் 7 சேனலில் கண்டினியூ பண்ணுவோம். என்ன சொல்கிறீங்க? எஸ் மேக்ஸ் 7 சேனலில் கண்டினியூ பண்ணுவோம். தேவையில்லாமல் USB 2 சேனல் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது. சரியா? ஸோ நம்ம வந்து மேக்ஸ் 7 சேனல் தான் கன்ஃபார்ம். மேக்ஸ் 7 சேனல் தான் நம்ம பண்ணுறோம் எப்பயுமே. சொன்ன மாதிரி இன்றைக்கி மேக்ஸ் 7 சேனல் வந்து உங்களுக்கு வீடியோ வந்துடும். ஸோ பார்த்து மாஸ் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனை கொடுத்துட்டு என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். ஆல் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு டங்குன்னு
நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். எடுத்து ஆறுக்கு அடிச்சு போட்டானுங்க. பின்னாடி இருந்திருக்கானா டிசர்டிகல் தயாரிச்சு பண்ணுறான்னு நினைக்கிறேன். மேக்ஸ் சேலஞ்ச் ஒரு ஃபெயிலியரில் போய் முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் சேலஞ்ச் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எதில் விடுங்க, மேக்ஸிமம் சேலஞ்ச் எப்படியாவது உருக்கு இல்லாத மேக்ஸிமம் வச்சு எடுத்துடலாம். டபுள் மேக்ஸிமம் ஃபயர் கேஸ், இது டபுள் மேக்ஸிமம். இப்போ டபுள் மேக்ஸிமம் நம்ம கையில் இருக்குது. ரெண்டுத்தையும் ஒரே கையில் வச்சு ஆடுற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் சரி, இதுக்கப்புறம் நான் அமைதியாக தான் இருக்க போகிறேன். இந்த கடைசி மேட்சுக்கு நடக்குது, நீங்களே பாருங்கள். மேக்ஸிமம் சேனல் ஃபெயிலியர் கைஸ். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் சேனல் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.